கர்த்தரும் ரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவ நாமத்தினாலே உங்களை ஒருவரையும் வாழ்த்துகிறேன். கர்த்தர் தாமே உங்களை ஒருவரையும் அதிகமாய் ஆசீர்வதிப்பாராக. கர்த்தருடைய பெரிதான கிருபை என் டைம் லேபரர்ஸ் அப்படின்ற அந்த ஊழியம் 9 வருடங்களை கடந்து 10வது வருடத்துக்குள்ளாக அடியெடுத்து வைக்கிறதுக்கு ஆண்டவர் கிருபை செய்திருக்கிறார். கர்த்தர் தாமே இந்த ஊழியத்தை இன்னும் வரும் நாட்கள்ல ஆசீர்வதிப்பாராங்க. ஸோ இந்த 9 வருஷங்கள்ல ஆண்டவர் நிறைய விஷயங்களை கற்றுக் கொடுத்திருக்கிறாரு. நிறைய ஊழியங்கள், அது சபை ஊழியமா இருக்கட்டும், கிராம ஊழியமா இருக்கட்டும், சுவிசேஷ ஊழியமா இருக்கட்டும், கைப்பிரதி ஊழியமா இருக்கட்டும், தெரு பிரசங்களா இருக்கட்டும், இது மாதிரி நிறைய ஊழியங்களை செய்யறதுக்கு ஆண்டவர் கிருபை செய்தார். அது மாதிரி நிறைய ஊழியர்களை நிறைய பேர் வந்து கூட்டி சேர்த்து நாங்கள் இணைந்து ஊழியம் செய்யறதுக்கும் ஆண்டவர் கிருபை செய்திருக்கிறார். ஸோ இது எல்லாமே வந்து ஆண்டவருடைய பெரிதான ஒரு கிருபை. ஸோ இந்த ஊழியத்துல இந்த ஈட்டியல் ஊழியத்துல வந்து நிறைய கண்டென்ட், நிறைய பார்ட்ஸ் இருக்குது. ஸோ ஏதாவது ஒரு ஊழியத்துல நீங்களும் இணைஞ்சு ஊழியம் செய்யணும் அப்படின்னு விரும்பினால், இன்னைக்கு நிறைய பேருக்கு வந்து ஊழியம் செய்யணும் அப்படின்ற விருப்பம் இருக்குது. ஆனா அதுக்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி அப்படின்றது எனக்கு ரொம்ப கம்மியா தான் இருக்குது. சபைகள்ல வந்து அந்த ஊழியக்காரங்களும் நம்ம குறை சொல்ல முடியாது. ஏன்னா சபையில வந்து இன்னைக்கு நிறைய பேர் வந்து சபை ஊழியத்துக்கு வர்றாங்க, சபையில இருக்கிறாங்க, ஒரு ஊழியத்தை ஸ்டார்ட் பண்ணிட்டு சபையில இருந்தே பாதி பேரை பிரிச்சு எடுத்துட்டு போயிட்டு அவங்க தனியா ஒரு சபை உருவாக்கிறதுனால இவங்களுக்கு வந்து ஒரு தயக்கம். இவங்களை வந்து ஊழியக்காரங்க நம்ம வந்து அப்பாயிண்ட் பண்ணாலும் உருவாக்கினாலும் இந்த சபையில இருந்தே பாதி பேரை கூட்டி போற மாதிரி இருக்குது. ஸோ அப்படி இருக்கும் நம்மளுக்கு வந்து அது கொஞ்சம் இடைஞ்சலா இருக்குது அப்படின்ட்டு இன்னைக்கு நிறைய ஊழியக்காரங்க நினைக்கிறதுனால அப்படி வந்து அவங்களை என்கரேஜ் பண்ண முடியல. ஸோ அப்படிப்பட்டவர்களுக்கான ஒரு ஓப்பன் ஸ்பேஸ் தான் இந்த ஈட்டியல் ஊழியம் அப்படின்றது. சொன்ன மாதிரி இந்த ஈட்டியல் ஊழியத்துல நிறைய செக்மெண்ட் இருக்குது. அதுல ஒண்ணு ஆன்லைன் பிரேயர், ஜெபமே ஜெயம் அப்படின்ற பேர்ல ஆன்லைன்ல வாட்ஸ்அப் மூலமா தினந்தோறும் ஜெபம் நடத்திட்டு இருக்கிறோம். ஸோ நீங்களும் இந்த ஜெபத்துல இணைஞ்சிக்கிறதுக்கான உங்களுக்கு வாய்ப்பு வந்து நாங்கள் ஏற்படுத்தி கொடுக்குறோம். இந்த கான்டாக்ட் நம்பரை நீங்க கான்டாக்ட் பண்ணீங்கன்னா இந்த ஜெப குழுவில் நீங்க இணைஞ்சிக்கலாம். இதுல இணையறதுனால என்ன பிரயோஜனம் அப்படின்னா, நீங்க தினந்தோறும் ஜெபிக்க முடியும். நீங்க வந்து தனியா ஜெபிச்சிட்டு இருப்பீங்க, இல்ல வந்து உங்களுக்கு வந்து ஜெப பார்ட்னர், பிரேயருக்கு வந்து பார்ட்னர்ஸ் அப்படின்னு யாரும் இருக்க மாட்டாங்க. இன்னொன்னு நீங்க வந்து சர்ச்சுக்கு போறவங்களா இருந்தாலும் ஞாயிற்றுக்கிழமை ஒரு நாள் சர்ச்சுக்கு போவீங்க, மிஞ்சி போனா ஃபாஸ்டிங் பிரேயர் ஒரு நாள், வெள்ளிக்கிழமை ஒரு நாள் ஃபாஸ்டிங் பிரேயர், 2 நாள் தான் நீங்க சர்ச்சுக்கு போவீங்க. பட் இந்த குரூப்ல 7 நாளுமே உங்களுக்கு ஜெபம் நடக்கும். ஸோ ஜெபிக்கிறது மூலமா நிறைய வந்து ஜெப குறிப்புகளை வந்து நீங்க கத்துக்கலாம். ஸோ நிறைய பேருக்காக நீங்க ஜெபிக்கிறதுக்கு, இப்ப நம்ம தனியா இருந்து ஜெபிக்கிறோம்னா 1 மணி நேரம் நம்ம தனியா இருந்து ஜெபிக்கிறதும் கொஞ்சம் சேலஞ்சிங்கா, ஒரு சிலர் எக்ஸ்பர்ட்டா இருப்பாங்க. பட் நிறைய பேருக்கு வந்து தனியா உட்காந்து 1 மணி நேரம் ஜெபிக்கிறதும் கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். பட் இந்த ஜெபக்குழுல நீங்க இணையறது மூலமா ஒருத்தவங்க வந்து பிரேயர் நடத்துவாங்க. ஸோ அந்த பிரேயர்லாம் நீங்க கேட்டு இருக்கும்போது அது ரொம்ப ஆசீர்வாதமா இருக்கும். அதனால நீங்க வந்து இந்த ஜெபக்குழுல இணைஞ்சிக்கலாம். ஸோ நீங்க வந்து ஸ்டார்டிங்ல ஜெபக்குழுல இணைஞ்சு நீங்க வந்து ஜெபிக்கலாம். ஸோ நீங்க வந்து தொடர்ந்து பல மாதங்கள் இந்த குரூப்ல நீங்க இணைந்திருக்கும் பொழுது உங்களுக்கு ஜெப நடத்துறதுக்கான ஒரு வாய்ப்புகளும் உங்களுக்கு கொடுக்கப்படும். அதுக்கப்புறமேட்டு நீங்க ஊழியம் செய்யறது அந்த மாதிரியான உங்களுடைய அந்த ஸ்பேஸ் வந்து நாங்க வந்து உங்களுக்கு வந்து உருவாக்கி கொடுப்போம். ஸோ நீங்க ஜெபமே ஜெயம் அப்படின்னு இந்த குழுல இணையணும் அப்படின்னா இந்த கான்டாக்ட் நம்பரை நீங்க கான்டாக்ட் பண்ணி உங்களுக்கு விருப்பத்தை நீங்க தெரியப்படுத்தலாம். ஸோ தெரியப்படுத்தும் பொழுது அந்த குரூப்ல உங்களுக்கு இணைச்சு விடுவோம். ஸோ அதுக்கான டைமிங்ஸ் வந்து ஒவ்வொரு குரூப்ல ஒவ்வொரு மாதிரி, 2 குரூப் இருக்குது, ஒவ்வொரு குரூப்ல ஒவ்வொரு மாதிரி இருக்குது. நீங்க எந்த டைம்ல அவைலபிளா இருக்கிறீங்களோ அந்த டைம்க்கு ஏற்ற மாதிரியான குரூப்ல வந்து உங்களை ஜாயின் பண்ணி விடுவோம். நீங்க இணைஞ்சு அந்த குரூப்ல தினந்தோறும் ஜெபிக்கலாம். ஸோ ஏற்கனவே இந்த மாதிரி ஆன்லைன்ல யூடியூப்ல பார்த்துட்டு எல்லாம் வந்து நிறைய பேர் ஜாயின் பண்ணி இப்ப ஜெபிச்சிட்டு இருக்கிறாங்க. ஸோ அவங்களாம் ஆசீர்வாதமா இருக்கிறாங்க. ஸோ இதே மாதிரி நீங்களும் ஆசீர்வதிக்கப்படுவீர்கள் அப்படின்னு நான் விசுவாசிக்கிறேன். அதனால இந்த ஜெபக்குள்ள இணையறதுக்கு நீங்களும் பிரயாசப்படுங்க. சோ அடுத்ததாக ஊழியம். சோ இந்த ஜெபக்குழுவுடைய நோக்கம் என்ன அப்படின்னா, ஜெபக்குழுல வரக்கூடியவர்கள் எல்லாருக்குமே வந்து வசனங்களை வந்து விதைச்சுக்கிட்டே இருக்கிறோம். ஏன் நீங்க ஊழியம் பண்ணணும், எதுக்காக ஊழியம் பண்ணணும், ஊழியத்தோட இம்பார்ட்டன்ஸ் என்ன, நீங்க விசுவாசியாவே இருந்துட்டு போயிடுறது சரிதானா, சீஷர்களாக உருவாகிறதுக்கு என்ன பண்ணணும், ஒரு ஊழியம் எப்படி, கேன்சல் எப்படி நடத்தணும், கைப்பிரதி ஊழியம் எப்படி பண்ணணும், அதுக்கப்புறம் நீங்க சபையை கன்வெர்ட் பண்ணி சபையை எப்படி நடத்தணும் அப்படின்றதுக்கான ஸ்டெப் பை ஸ்டெப்பா வந்து உங்களுக்கு ஆலோசனைகள் கொடுத்து உங்களை ஊழியர்களாய் உருவாக்குறது தான் இந்த ஜெபமே ஜெயம் அப்படின்றது குழுவுடைய ஒரு நோக்கம். ஸோ நீங்களும் இந்த குழுல இணையும் பொழுது உங்களுக்கு வந்து அந்த ஆலோசனைகள் கொடுக்கப்படும். நீங்க எப்படி ஊழியம் பண்ணணும், எப்படி எல்லாம் ஊழியம் செய்ய முடியும், எந்தெந்த மாதிரி எல்லாம் நீங்க ஊழியம் செய்யலாம் அப்படின்ற ஆலோசனைகள் கொடுக்கப்படும். அப்ப நீங்க எதுல இருக்கிறீங்க? நிறைய பேருக்கு வந்து ஜெபிக்கிறதுக்கு முடியும், நிறைய பேருக்கு வந்து வொர்ஷிப் பண்றதுக்கு முடியும், நிறைய பேருக்கு வந்து பிரசங்கம் பண்றதுக்கு முடியும். இது தெரியாதவங்களுக்கு எனக்கு பிரசங்கமே தெரியாதுங்க, எனக்கு வசனமே வாசிக்கிறதுனா உட்காருங்க, வாங்க உங்களுக்கு சொல்லிக் கொடுங்க. அதுக்கு பைபிள் ஸ்டடின்னு ஒரு குரூப் இருக்குது. அந்த பைபிள் ஸ்டடி குரூப்ல உட்கார வச்சு உங்களுக்கு வந்து வாரத்துல 2-3 நாட்கள் அதுக்காக வந்து உங்களுக்கு சொல்லிக் கொடுத்து அந்த பைபிள் ஸ்டடியில வந்து உங்களுக்கு இம்ப்ரூவ் பண்ணி உங்களுக்கு வசனம் எப்படி எடுக்கணும், எப்படி வந்து பிரசங்கம் பண்ணணும்
அப்படிங்கிற காரியங்கள் எல்லாம் சொல்லி கொடுத்து உங்களை வந்து பிரசங்கத்துல உங்களை வந்து ஒரு நிபுணர்களாய் மாற்றி உங்களை வந்து உருவாக்கி விடுவோம். நீங்க போயிட்டு நீங்க வந்து உங்க வீட்லயே ஒரு கேசல் நடத்தலாம். இல்ல வீட்டுல நடத்த முடியலன்னா உங்க ஏரியால நீங்க எங்க இருக்கிறீங்க அங்க ஏரியால ஒரு கேசலை உருவாக்கி நீங்க அங்க நடத்தி அங்க இருக்கக்கூடியவர்களுக்கு நீங்க ஆண்டவருடைய வார்த்தையை சொல்லலாம். சோ இந்த மாதிரி ஏன் ஊழியம் பண்ணணும், ஊழியம் பண்றதுக்கான ஸ்கோப் எல்லாம் உங்களுக்கு உருவாக்கி உங்களையும் ஒரு ஊழியக்காரர்களா, இன்னைக்கு நிறைய பேருக்கு வாஞ்சை இருக்குது ஊழியம் பண்ணணும் அப்படின்ட்டு, ஆனா அவங்களால முடியல. அப்படிப்பட்டவர்களை செலக்ட் பண்ணி அவங்களுக்கு நாங்க வந்து ஊழிய பயிற்சி கொடுத்து அவங்களுக்கு ஊழியம் பண்றதுக்கு என்னென்ன வேணும் அப்படின்றதெல்லாம் செஞ்சு கொடுத்து அதை வந்து நாங்க உருவாக்கிட்டு இருக்கிறோம். ஆல்ரெடி ஒரு 2 இடங்கள்ல கேர்சல் நடத்துறதுக்கு அந்த கேர்சலுக்கான ஆலோசனைகள் கொடுக்குறோம். அந்த கேர்சலுக்கான எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாம் கொடுத்து அவங்கள வந்து நாங்க நடத்திட்டு இருக்கிறோம். ஸோ இதே மாதிரி நீங்களும் இதை செய்யணும் அப்படின்னு விரும்பினீங்க அப்படின்னா ஊழிய வாஞ்சி இருக்கக்கூடியவர்கள் நீங்க எங்களோட இணைஞ்சிக்கலாம். ஸோ அதுக்கான கான்டாக்ட் நம்பரும் இருக்குது. அந்த கான்டாக்ட் நம்பர் நீங்க தொடர்பு கொண்டு நீங்க பேசும்பொழுது உங்களுக்கான ஆலோசனைகள் கொடுத்து உங்களுக்கு எப்படி ஊழியம் செய்யணும், ஊழியத்தில் நீங்க எப்படிலாம் இம்ப்ரூவ் பண்ணிக்கலாம் அப்படின்றத உங்களுக்கு சொல்லிக் கொடுத்து நடத்துறதுக்கு நாங்க ரெடியா இருக்கிறோம். சோ அதே மாதிரி சில்ட்ரன்ஸ் விங், சிறுவர்களுக்கான ஒரு குழு. சிறுவர் குழுல என்ன விஷயம் அப்படின்னா 15 வயதுக்குட்பட்ட பிள்ளைகளுக்கு நாங்க வந்து சில்ட்ரன்ஸ் கிளாஸ் டெய்லி 1/2 மணி நேரம் சில்ட்ரன்ஸ் கிளாஸ் எடுத்துட்டு இருக்கிறோம். இந்த சில்ட்ரன்ஸ் கிளாஸ் வந்து பிள்ளைங்க வந்து படிக்கும்போது நிறைய பிள்ளைங்க வந்து டெய்லி பைபிள் படிக்கிறாங்க. இன்னைக்கு நீங்க பாத்தீங்க அப்படின்னா சின்ன குழந்தைங்களுக்கு அந்த பைபிள் படிக்கிற அந்த ஒரு பயிற்சியே இல்லை. இன்னும் சில பிள்ளைங்க காலையில 7 மணி 8 மணி 8:30 வரைக்கும் தூங்கக்கூடிய பிள்ளைங்க இருக்கிறாங்க. 9 மணிக்கு ஸ்கூலு, 8 மணி 8:30 வரைக்கும் தூங்கக்கூடிய பிள்ளைங்க எல்லாம் இருக்கிறாங்க. சோ இந்த சிச்சுவேஷனை மாற்றி அமைக்கணும், இந்த சூழ்நிலை மாறணும். ஏன் அப்படின்னா நீங்க தூங்குறது அப்படின்றது ஒரு பெனிஃபிட்டா நினைக்கிறாங்க, தூங்குறது ஹெல்தி அப்படின்ட்டு. ஆனா ஒரு டைம் தான், அந்த டைமை தாண்டி நீங்க தூங்கும்போது ஒரு 6 to 7 hours தூங்கலாம். 8 மணி நேரம் 9 மணி நேரம் ஒரு புள்ள தூங்குது அப்படிங்கும் பொழுது அது வந்து ஒரு அன்ஹெல்தியா தான் மாறும். சோ இன்னைக்கு வந்து தூங்குறதை ரெகுலேட் பண்றதுக்காக நாங்க ஒரு பாயிண்ட் வச்சிருக்கிறோம். காலையில 6 மணிக்கு முன்னாடி எந்திரிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு பாயிண்ட், நைட்டு 10 மணிக்கு தூங்கிடணும். 10 மணிக்கு அப்புறமேட்டு உட்கார்ந்து இருக்கிறதும் வந்து ஒரு அன்ஹெல்தியான ஒரு விஷயம். 10 மணிக்குள்ள தூங்கிடணும் அப்படின்ட்டு அதுக்கு ஒரு பாயிண்ட் வச்சு இன்னைக்கு சின்ன பிள்ளைங்களுக்கு வந்து சில்ட்ரன்ஸ் விங் அப்படின்றது ரொம்ப அழகா நடத்திட்டு இருக்கிறோம். இல்ல ஒரு சில பிள்ளைகள் இருக்கிறாங்க, உங்களுடைய பிள்ளைகளையும் நீங்க சேர்க்கணும் அப்படின்னு நினைச்சீங்க அப்படின்னா இந்த குரூப்ல வந்து நீங்க சேர்க்கலாம். இந்த குரூப்ல அவங்களையும் இணைச்சு அந்த பிள்ளைங்களும் வந்து வசனத்துல வளர்றதுக்கு, இயேசு கிறிஸ்துவ பத்தி இன்னும் நிறைய அறிஞ்சுக்கிறதுக்கு அது ரொம்ப ஏதுவா இருக்கும். அதே மாதிரி தெரியாத பிள்ளைங்களா இருந்தாலும் நீங்க அனுப்பிவிடலாம். சோ எப்படிப்பட்ட பிள்ளைகளா இருந்தாலும் சரி இந்த குரூப்ல நீங்க இணைச்சு விட்டீங்க அப்படின்னா அந்த பிள்ளைங்க வந்து இன்னும் வசனத்துல வளர்றதுக்கும் ஒழுக்கங்களும் சொல்லு, வெறும் வசனத்தை மட்டும் சொல்ல ஒழுக்கங்களும், காலைல எத்தனை மணிக்கு எந்திரிக்கணும், சாயங்காலம் எத்தனை மணிக்கு தூங்கணும், அதே மாதிரி என்னென்ன செய்யணும், பெரியவங்களுக்கு கீழ்ப்படியணும், பெற்றோர்களுக்கு கீழ்ப்படியணும், அது மாதிரி டீச்சர்ஸ் கீழ்ப்படியணும், அது மாதிரி டெய்லி என்னென்ன ஆக்டிவிட்டிஸ் செய்யணும், வீட்டுல பேரண்ட்ஸ்க்கு வந்து ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு நிறைய விஷயங்களை பிள்ளைங்களுக்கு சொல்லிக் கொடுத்து ஒரு ரொட்டீன் லைஃப் வந்து அவங்களுக்கு அழகா நாங்க பண்ணி கொடுத்துட்டு இருக்கிறோம். அதனால உங்களுடைய பிள்ளைகளும் இந்த குரூப்ல இணைஞ்சு பயன்படணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்க அப்படின்னா என் டைம் லேபரர்ஸ் ஊழியம் நடத்தக்கூடிய சில்ட்ரன்ஸ் விங் அப்படின்ற இந்த குழுவில் நீங்களும் உங்களுடைய பிள்ளைகளும் நீங்க வந்து ஜாயின் பண்ணி விடலாம். ஸோ அதுக்கான கான்டாக்ட் நம்பரும் இருக்குது. ஸோ அந்த கான்டாக்ட் நம்பரை தொடர்பு கொண்டு நீங்க உங்களுடைய பிள்ளைங்களையும் இந்த குரூப்ல வந்து ஜாயின் பண்ணி பிள்ளைங்களை ஆசீர்வாதத்திற்குள்ளாக நீங்க நடத்தலாம். அதே மாதிரி தெரு பிரசங்கம், கைப்பிரதி ஊழியம் அப்படின்ட்டு பல ஊழியங்களை வந்து செய்யறதுக்கான கிருபை செய்திருக்கிறார். ஸோ இந்த ஊழியங்கள் எல்லாம் செய்யறதுக்கு எங்களுக்கு ஆட்கள் தேவை. ஒரு வேளை நீங்க வந்து எனக்கு வந்து தங்குறதுக்கு இடமும் சாப்பாடும் கொடுத்தீங்க அப்படின்னா என்னால ஊழியத்துக்கு வர முடியும் அப்படின்ட்டு இப்போதைக்கு சடனா எங்களுக்கு சம்பளம் கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஒருவேளை ஃபியூச்சர்ல வந்து எனக்கு இப்போதைக்கு சம்பளம் வேண்டாம், ஃபியூச்சர்ல வந்து எனக்கு ஆண்டவர் ஆசீர்வதிச்சால் போதுமானது அப்படின்னு சொல்லக்கூடியவர்கள் யாராவது இருப்பீர்களானால் நீங்கள் எங்களோட இணைஞ்சிக்கலாம். எங்களோட இணைஞ்சு நீங்க ஊழியம் செய்யறதுக்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வந்து உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்குறோம். ஸோ இங்க வந்து சென்னை சரௌண்டிங்ல உங்களுக்கான ஊழிய வாய்ப்புகள் உண்டு. அதனால எனக்கு வந்து சாப்பிட்றதுக்கும் தங்கறதுக்கு இடமும் நீங்க கொடுத்தீங்கன்னா ஊழியத்துக்கு வர முடியும் அப்படின்னு சொல்லக்கூடியவர்கள் யாரா இருந்தாலும் சரி, நீங்க படிச்சிருந்தாலும் சரி, படிக்கிறனாலும் சரி, எப்படிப்பட்டவர்களா இருந்தாலும் சரி, நீங்க வந்து இந்த நம்பரை தொடர்பு கொண்டு நீங்க வந்தீங்கன்னா சென்னையில உங்களுக்கு ஊழியம் செய்யக்கூடிய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து நாங்க உங்களுக்கு கிரியேட் பண்ணி கொடுக்குறோம். அதனால நீங்களும் எங்களோட இணைஞ்சு நீங்க ஊழியம் செய்யறதுக்கு அது ரொம்ப ஒரு யூஸ்ஃபுல்லா இருக்கும். நீங்க ஆண்டவருக்காக ஏதோ செஞ்சீங்க அப்படின்ற ஒரு 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 ஃபீல் வந்து கிடைக்கும். ஸோ அதனால யாராவது ஊழிய வாஞ்சி இருக்கக்கூடியவர்கள் இதை பார்த்துட்டு இருக்கிறீங்க அப்படின்னா, பேச்சுலர்ஸ், திருமணம் ஆகாதவர்கள், ஃபேமிலியா வந்தீங்கன்னா அது வந்து எங்களுக்கு பேலன்ஸ் பண்றது கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். திருமணம் ஆகாத பேச்சுலரா நீங்க வந்தீங்க அப்படின்னா அது ரொம்ப சந்தோஷம். ஒருவேளை திருமணம் மாணவர்கள் கூட நீங்க கான்டாக்ட் பண்ணுங்க, உங்களுக்கு ஏத்த மாதிரி ஏதாவது நாங்க செட்டப் பண்ணி கொடுக்க முடியுமா அப்படின்றத பார்க்கிறோம். ஸோ அதன்படி ஆண்டவர்
ஆண்டவர் நடத்துவாராக. சோ தொடர்ந்து இந்த எண்ட் டைம் லேபர்ஸ் ஊழியத்துல இணைந்து எங்களோடு பயணிக்கக்கூடிய உங்கள் ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வாழ்த்துகிறேன். சோ நீங்க தான் இந்த ஈச்சேல் ஊழியத்துடைய ஒரு பில்லர்ஸ் மாதிரி. நீங்க எல்லாருமே சேர்ந்து ஜெபிக்கிறதா இருக்கட்டும், ஊழியத்துல கொடுக்கறதா இருக்கட்டும், மாதம் வந்து ஊழியத்துல தாங்கிறதா இருக்கட்டும், ஊழியம் செய்யறதா இருக்கட்டும், எல்லாத்துலயுமே வந்து ஆண்டவர் உங்களை அதிகமாய் ஆசீர்வதிப்பாராக. அந்த ஊழியத்தை செய்யும் பொழுது அது வந்து வெறும் உங்களுக்கு சந்தோஷம் அப்படின்றதையும் தாண்டி மற்றவர்களுக்கும் யார் யார் அந்த வார்த்தைகளை கேட்டு ஆசீர்வதிக்கப்படுகிறார்களோ மற்றவங்களுக்கும் அது பெரிய ஒரு ஆசீர்வாதமா தான் இருக்குது. சோ ஆண்டவர் இதற்கேற்ற பிரதிபலன் உங்களுடைய வாழ்க்கையில தருவார். ரட்சிக்கப்படாத உங்களுடைய குடும்பங்கள் சீக்கிரமாக ரட்சிக்கப்படுறதுக்கு ஆண்டவர் கிருபை செய்வார். அது மாதிரி கடன் பிரச்சனை இருக்கக்கூடியவர்கள் எல்லாருமே அந்த கடல்ல இருந்து விடுதலையாகி ஆண்டவர் சீக்கிரமா அந்த ஒரு கம்ஃபர்ட் ஜோன்ல உங்களை வந்து கூட்டிட்டு போவாரு. அதனால தொடர்ந்து அந்த ஊழியத்துல இணைஞ்சிருங்க. கொடுக்கக்கூடியவர்கள் இன்னும் உதாரத்துவமாய் கொடுங்க. நேரத்தை கொடுக்கக்கூடியவர்கள் இன்னும் மாசத்துல ஒரு நாள் வரக்கூடியவங்க 2-3 நாள் வர்றதுக்கு நீங்க கொஞ்சம் முயற்சி பண்ணுங்க. சோ ஆண்டவர் இதெல்லாம் ரொம்ப அதிகமா எதிர்பார்க்கிறாரு, ரொம்ப ஆசீர்வதிக்கிறார். அதே மாதிரி ஜெபிக்கக்கூடியவர்கள் இன்னும் உற்சாகமா ஜெபம் பண்ணுங்க. உங்களால என்ன முடியுதோ அதை இன்னும் எஃபெக்டிவா பண்ணுங்க. கர்த்தர் தாமே உங்களை அதிகமாய் ஆசீர்வதிப்பாராக. இந்த 10வது வருடத்துல 9 வருஷமும் நீங்க வந்து நிறைய ஊழியங்கள் பண்ணிட்டீங்க. 10வது வருஷத்துல இன்னும் அதிகமா போன வருஷத்தை விட இந்த வருஷம் இன்னும் அதிகமா பண்ணணும் அப்படின்ட்டு ஒரு உற்சாகத்தோட செயல்படுங்க. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதித்து இன்னும் அநேக ஜனங்களுக்கு உங்களை ஆசீர்வாதமாய் பயன்படுத்துவாராக. சோ இதை கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய புதியவர்கள் யாராவது கேட்டுட்டு இருக்கிறீங்கன்னா கண்டிப்பா உங்களை நீங்க வந்து கான்டாக்ட் பண்ணுங்க. இல்ல எதுவுமே இல்லைனா கூட அட்லீஸ்ட் ஏதாவது ஜெபிக்கணும் அப்படின்றதுனா ஜெப குறிப்புகளை வந்து நீங்க இந்த கான்டாக்ட் நம்பருக்கு நீங்க ஷேர் பண்ணலாம். உங்களுக்காக ஜெபிக்கிறதுக்கும் நாங்க ரெடியா இருக்கிறோம். கர்த்தர் தாமே உங்களை அதிகமாக ஆசீர்வதித்து நடத்துவாராக.